ஹலோ ஆல், ஃபைனலி இந்த வாரம் நாமினேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுது லைவில். சரி, இப்போ இந்த வாரம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ கேமை தாண்டி இல்லைன்னா இந்த குரூப்பை உடச்சிட்டு யார் வெளியே வந்திருக்காங்கன்னா நம்ம கெமி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கனியை நாமினேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். சரி, இப்போ யாரெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்கன்னா சுபிக்ஷா, திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், சாந்த்ரா, வியனா, கனி, திவாகர் அண்டு பாரு. ஸோ டோட்டலி 10 பேர் நினைக்கிறேன். ஸோ இந்த 10 பேர் தான் வந்து இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. சாந்த்ரா வந்து கனிக்கு தான் இந்த நாமினேஷன், அதாவது டைரக்ட் நாமினேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போது இந்த வாரம் யாரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த்ரா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பிரஜினுக்கு வந்து அந்த சேவ் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் பிரஜினும் நாமினேஷனில் கிடையாது. இதுதான் நாமினேஷன் ரிசல்ட் மக்களே. இதில் வந்து யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு லீஸ்டில் இருக்கிறது கண்டிப்பாக ரம்யா இருக்கலாம். அரோராக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறதுனால போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கனி அண்டு ரம்யா 2 பேர் இருக்காங்க இந்த வாட்டி வெளியே போகிறதுக்கு. பார்க்கல எப்படி நடக்குதுன்னு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த நாமினேஷனில் இருந்தும் எஃப்ஜே தப்பிச்சிட்டான் பாருங்களேன்.